தமிழா உன்னொலி கரங்கள் சேருங்கள் நாம் வாகை சூடவே. வாகை வான்வழி தமிழொலி ஒவ்வொரு நாளும் புதுவித நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. கேட்டு கேட்டு மகிழுங்கள். இது அட்லைட் தமிழ் ஒலிபரப்பு சேவை வாகை வான்வழி தமிழொலி. வணக்கம், சவுப்பாட்டி வந்துட்டேன். நமக்கு இன்னைக்கு இந்த கதை சொல்றதால இன்னொரு பயனையும் நான் பகிர்ந்துக்கணும். ஏன்னா நம்ம வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம். இன்னைக்கு என்ன கிளாஸ் இருக்குப்பா, சரியா வா சீக்கிரம் ரெடியாகு. இந்த வார்த்தைகள் ரொம்ப அளந்து அளந்து பேசிக்கிட்டு இருப்போம். பேசுகிறதுக்கு ஒரு தளமோ ஒரு வாய்ப்போ ஏற்படுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம வேலையில் இருப்போம், குழந்தைங்க அவங்க வேலையில் இருப்பாங்க. இந்த கதைகள் சொல்கிறது மூலமாக, கதைகள் கேட்குறது மூலமாக நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, அவங்க உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்க, நீங்களும் அவங்க சொல்கிறத கேட்குறீங்க, பேச ஆரம்பிக்கிறீங்க, பேசுகிறீங்க. அப்புறம் என்னங்க, என் குழந்தை என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை. கதையை படித்து பேச வச்சிருங்க, நீங்களும் பேச ஆரம்பிப்பீங்க. அதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? இந்த சந்தோஷத்தை ஒரு ஸ்வீட்டோட கொண்டாடுங்க. வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாகை வானொலி. இது வான்வழி தமிழொலி. அடுத்து நமக்காக கதை சொல்ல வராங்க மகாலட்சுமி, மெல்பர்னிலிருந்து. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி என்னன்னு பாப்போமா? ஒரு ஊர்ல ஒரு பிசினஸ் மேன் இருந்தானா. அவன் வீட்டுல 2 பெட்டு வச்சிருந்தான். என்ன பெட்டு தெரியுமா? பேரட், அதாவது கிளிய பெட்டா வச்சிருந்தானா. ஒரு கிளிக்கு பேரு கோபு, ஒரு கிளிக்கு பேரு சோமு. இந்த 2 கிளியும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் சாயந்தரம் உட்காந்து அதோட பேசுவான், அதை தடவி கொடுப்பான், ரொம்ப பாசமா இருப்பான். அப்புறம் ஒரு நாள் அவனுக்கு வெளிநாட்டுல வேலை வந்துச்சு. ஒரு 6 மாசம் போக வேண்டிய வேலை. அதனால அவன் என்ன பண்ணா, இந்த கிளிய பாத்துக்கணுமேனு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச 2 பேர்கிட்ட கொடுத்துட்டு போனான். சோ கோபுவை கொண்டு போயிட்டு ஒரு பாட்டி டீச்சர்கிட்ட கொடுத்தான். சோமுவை கொண்டு போயிட்டு ஒரு புச்சர் கிட்ட கொடுத்தான். புச்சர்னா யாருன்னா, இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் கட் பண்ணி விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சன்ட்ட கொடுத்தானா. போயிட்டு ஒரு 6 மாசம் முடிச்சிட்டு திருப்பி 2 கிளியையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தான். வந்தா அவனுக்கு ஒரே ஷாக்கு. சாயந்தரம் எப்பவும் போல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பாட்டு டீச்சர்ட்ட இருந்து வந்த கோபு அவ்வளோ ஸ்வீட்டா பேசுறான். ஹலோ, வாங்க சாப்பிடுங்க, பாட்டு கூட பாடுறான்னா. கணேஷ சரணம் கணேஷ சரணம் அப்படின்லாம் பாடுது இந்த கிளி. ஆனா இந்த புச்சர் ஷாப்ல இருந்து வந்துச்சு இல்லையா சோமு, அது ஒரே லவுடா பேசுது, ரூடா. ஏய், கைய வெட்டு, கழுத வெட்டு, என்ன பண்ற அப்படின்னு ரொம்ப கத்தி பேசுதான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. 2 கிளியும் எவ்வளவு நல்லா வளர்த்து கொண்டு போய் கொடுத்தோம், இப்ப இது 6 மாசத்துக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. அப்புறம் அவன் ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இந்த புச்சர் ஷாப்ல இருந்து வந்த கிளிய பிராக்டிஸ் பண்ணி திருப்பி ஒழுங்கா பேச வச்சானா. இப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம யார் கூட பழகினாலும் அவங்க கேரக்டர் நம்ம கிட்ட கொஞ்சம் வந்துரும். அதனால நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறப்ப நம்ம நல்ல பசங்களா, நல்ல எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ற பசங்களா, நல்ல திங்கிங் இருக்க பசங்களோட பழகணும். சரியா? பாய்.